Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நில் கவனி காதலி அத்தியாயம் 3. சுரபி சூட்கேஸையே கொஞ்சம் பயமாக பார்த்து கொண்டு நிற்க தீனதயாளன் மறுபடி சொன்னான். திறந்து பாருங்க சுரபி. சுரபி துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு சூட்கேஸின் பூட்டுகளை விடுவித்து திறந்தாள். உள்ளே ஒரு அட்டை பெட்டி பளபளத்தது. அதன் மேல் பிரபல பட்டுச்சேலை கடையின் பெயர் தங்க எழுத்துக்களில் மின்னியது. அந்த அட்டைப்பெட்டியையும் திறந்து பாருங்க சுரபி. சுரபி திறந்தாள். மயில் கழுத்து நிறத்தில் ஒரு பட்டுச்சேலை பெரிய ஜரிகை பார்டரோடு கண்களை பறித்தது. பட்டுச்சேலை எப்படி இருக்கு சுரபி? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சேலையோட விலை 40,000. என்னோட காயத்ரிக்கு நான் எடுத்த சேலை இது. காயத்ரிக்கு பிடிச்ச நிறம். இந்த சேலையை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமலேயே போய் சேர்ந்துட்டான். இந்த சேலையை அவள் நினைவாக ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்க வச்சுருந்தேன். காயத்ரி மாதிரி இருக்கிற உங்களை என்னைக்கு பார்த்தேனோ அன்றைக்கி இந்த சேலையை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சுரபிக்கு நெற்றியோரம் உயர்த்தது. சாரி, எனக்கு சேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு தெரியும் இது தப்பு தான். முன்பின் தெரியாத எங்கிட்ட இருந்து சேலை வாங்கிக்க உங்களுக்கு தயக்கமாக தான் இருக்கும். நீங்கள் சேலையை இன்றைக்கே வாங்கிக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. இங்கே வேலை பார்க்க போகிற உங்களுக்கு என்றைக்கு இந்த சேலையை வாங்கிக்கணும்னு தோணுதோ அன்றைக்கி வாங்கிக்கலாம். இல்லை வாங்கிக்க வேண்டாம்னு நினச்சாலும் சரிதான். அதுக்காக உங்கள் மேலே நான் கோவப்பட மாட்டேன். தீனதயாளன் பேசிக்கொண்டிருக்கும் போதே மேசை மேலிருந்த உள்ளிட பேசி இன்னிசையோடு கிணுகிணுத்தது. ரிசீவரை எடுத்து காதுக்கு பொருத்தினான். வரவேற்பு பெண் பேசினான். சார், நான் மாயா. சொல்லு சார், புதுசாக வேலைக்கு சேர வந்த பெண் சுரபி இப்போது எந்த பிரிவில் இருக்காங்க சார்? எதுக்காக கேட்குற? சுரபியை தேடிக்கிட்டு அவங்க சகோதரி திவ்யா வந்திருக்காங்க சார். விஷயம் என்னன்னு கேட்டியா? கேட்டேன் சார். அவங்க அம்மாவுக்கு உடம்பு திடீர்னு முடியாமல் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். அந்த பொண்ணு மட்டும் வந்திருக்கா இல்லை கூட வேறு யாராவது வந்திருக்காங்களா? அந்த பொண்ணு மட்டும்தான் சார் வந்திருக்கு. சரி, என்னோட அறைக்கு அனுப்பி வை. சரி சார். தீனதயாளன் ரிசீவரை வைத்துவிட்டு சுரபியை ஏறிட்டான். உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. அப்பா என்ன பண்ணுறார்? அப்பா இல்லை, நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு. சாரி, தீனதயாளன் சொல்லிவிட்டு மௌனிக்க சுரபி தொடர்ந்தாள். அம்மா இருக்காங்க. எனக்கு கீழே 2 தங்கைங்க, ஒரு தம்பி. 3 பேரும் கல்லூரியில் படிச்சுட்ருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? பெரிய தங்க திவ்யா பிகாம் படிக்கிறா. 2வது தங்க சுகிதா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. தம்பி கௌதம் பி மெக்கானிக்கல் முதலாண்டு. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு அடிக்கடி முடியாமல் போகுமா? ஆமாம் சார். அம்மா ஒரு இதய நோயாளி. தினமும் 3 வேளை மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். இல்லைன்னா அம்மாவால் நடக்கக்கூட முடியாது. சுரபி சொல்லி கொண்டிருக்கும் போதே அரை கதவு மேலே தட்டப்படும் சத்தம் கேட்டது. தீனதயாளன் குரல் கொடுத்ததும் சல்வார் கமிஸ் அணிந்த அந்த இளம்பெண் மருண்ட பார்வையோடு உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததுமே சுரபி பதற்றமாக எழுந்தாள். திவ்யா, நீயா? இங்கே எதுக்காக வந்த? அக்கா, அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து மயக்கமாக விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் உன்னை பார்க்க வந்தேன். தம்பி கௌதம் கூட வீட்டில் இல்லை. சுரபியின் பதற்றம் அதிகரித்தது. அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குது திவ்யா? டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. உடனே தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போயிட்டாங்க. சுரபி தீனதயாளனை கெஞ்சும் பார்வையோடு ஏறிட்டாள். சார், வேலைக்கு வந்த முதல் நாள் உங்கள்கிட்ட விடுப்பு கேட்க வேண்டியதாகிடுச்சு. நான் 2 நாள் கழித்து வந்து வேலைக்கு சேர்றேன் சார். தீனதயாளன் அவர்களை கையறுத்தினான். முதல்ல 2 பேரும் இப்படி பதட்டப்படாமல் உட்காருங்க சொல்கிறேன். உட்கார்ந்தார்கள். தீனதயாளன் கேட்டார். அம்மா இப்போ எந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க? கங்கா ஆஸ்பத்திரியில். டாக்டர் யார்? தீர்த்தராமன் சார். ஆஸ்பத்திரி ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. திவ்யா நம்பரை சொல்ல தீனதயாளன் தன் செல்ஃபோனை உயிர்ப்பித்து எண்களை அழுத்த மறுமுனையில் மணி யோசை போனது. அடுத்த சில வினாடிகள் டாக்டர் தீர்த்தராமன் பேசினார். டாக்டர் தீர்த்தராமன் பேசுகிறேன். டாக்டர், என் பேர் தீனதயாளன், ஃப்யூச்சர் பட்ஸ் கம்பெனியோட எம்டி. உங்கள் கம்பெனியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் தீனதயாளன். தீனதயாளன் செல்ஃபோன் வாயை பூத்தி கொண்டு சுரபியிடம் கேட்டான். உங்கள் அம்மா பேர் என்ன? விசாலம் சார். மறுபடி செல்ஃபோனில் தீனதயாளன் தொடர்ந்தான். டாக்டர், உங்கள் ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய விசாலங்கிற ஒரு அம்மா சேர்க்கப்பட்டிருக்காங்களா? ஆமாம், நெஞ்சு வலின்னு கொண்டு வந்தாங்க. சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இப்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது? கடுமையான மாரடைப்பு, மயக்கமாக இருக்காங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. சரியான நேரத்தில் கொண்டு வந்ததால் அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே சுய உணர்வுக்கு வந்துடுவாங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த அம்மா என்ன வேணும்? எங்கள் கம்பெனி ஊழியரின் அம்மா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அந்த அம்மாவுக்கு கொடுக்குற சிகிச்சை உயர்தரமாக இருக்கட்டும். நான் சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்களை பார்க்குறேன்.
தீனதயாளன் செல்ஃபோனை அணைத்துவிட்டு சுரபியையும் திவ்யாவையும் ஏறிட்டான். உங்கள் அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, இனி கவலைப்பட வேண்டியதில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப நன்றி சார். சுரபி கண்களில் நீர் பனிக்க தீனதயாளனை கையெடுத்து கும்பிட்டான். தீனதயாளன் புன்னகைத்தான். பாருங்கள் சுரபி, நன்றியெல்லாம் சொல்லிட்டு நேரத்தை வீண் பண்ணாதீங்க. நீங்களும் உங்கள் தங்கையும் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போய் அம்மாவை பாருங்கள். நான் சாயந்தரமாக வந்து பார்க்குறேன். உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுமா? வேண்டாம் சார், இருக்கு. சுரபியும் திவ்யாவும் எழுந்தார்கள். சுரபி, உங்களுக்கு ஒரு வாரம் விடுப்பு, அடுத்த வாரம் வந்து வேலையில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். இந்த நன்றியெல்லாம் வேண்டாம்னு இப்போ தானே சொன்னேன் சொல்லிவிட்டு தீனதயாளன் பெரிதாய் புன்னகைத்தான். கங்கா மருத்துவமனை. டாக்டர் தீர்த்தராமனுக்கு முன் கவலை தோய்ந்த முகங்களோடு சுரபியும் திவ்யாவும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் சொல்லிக்கொண்டு இருந்தார். அம்மாவுக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கும். இரத்த குழாய்களில் 90% அடைப்பு இருக்கு. சுரபி கலக்கமான குரலில் கேட்டான். எவ்வளோ பணம் வேண்டியிருக்கு சார் டாக்டர்? 2 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். பணத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் அம்மாவை மருத்துவ செலவை ஏற்றுக்கத்தான் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி தயாராக இருக்கேம்மா. அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிட்டா மத்திய அரசில் வேலை கிடச்ச மாதிரி. நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சுமா? இன்றைக்கி தான் சார் வேலைக்கு சேர போனேன். டாக்டர் சிரித்தார். இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது. டாக்டர், ஆப்ரேஷன் பண்ண பிறகு அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க அதுக்கப்புறம் 20 ஆண்டு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. இப்போ அம்மாவை பார்க்கலாமா டாக்டர்? தாராளமாக பார்க்கலாம். சுரபியும் திவ்யாவும் மருத்துவரின் அறையிலிருந்து வெளிப்பட்டார்கள். அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி நடந்தார்கள். நடக்க நடக்க திவ்யா சொன்னாள். அக்கா, உங்கள் எம்டி ரொம்ப நல்லவராக இருக்காரு. இப்படிப்பட்டவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. சுரபி மௌனமாகவே வந்தாள். என்னக்கா உம்னு வர்ற? பேசாம வாடி. அவசர பிரிவை நெருங்கினார்கள். உள்ளே நுழைய முயன்ற 2 பேரையும் கண்ணாடி கதவு அருகே நின்றிருந்த நர்ஸ் தடுத்தாள். ஒவ்வொருத்தராக உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. நோயாளிகிட்ட எதுவும் பேசக்கூடாது. திவ்யா, நீ முதல்ல போயிட்டு வா. திவ்யா தலையாட்டிக்கிட்டு உள்ளே போக சுரபி சுவரோரமாக போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தாள். சில வினாடிகள் யோசனையோடு உட்கார்ந்தவள் பின் எழுந்தாள். 50 அடி தூரம் நடந்து போய் தொலைபேசி மையத்தை நெருங்கினாள். கைப்பையில் இருந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைத்தாள். ரிசீவரை எடுத்து காதுக்குள் கொடுத்தாள். நாணயத்தை சொருகிவிட்டு சில எண்களை தட்டிவிட்டு காத்திருந்தாள். மறுமுறையில் மணி அடித்து ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, ஒரு ஆண் குரல் கேட்டது. சத்யன், நான் சுரபி பேசுகிறேன். சத்யன் சிரித்தான். வணக்கம் என் காதல் தேவதையே, உன் ஃபோனுக்காக தான் 1 மணி நேரமாக காத்துட்ருக்கேன். தொடரும்.